எங்களுக்கு அப்படி உத்தரவு எத்தில விபூதியோ நாமமோ இருந்தால் அந்த ஃபோட்டோலாம் போடப்படாதுன்னுட்டு, அதனால் நாங்கள் அந்த விபூதி தெரியாத அளவுக்கு இந்த ஃபோட்டோவை சுருக்கி போட்டிருக்கோம் அப்படின்னு பதில் சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி பதில் கிடைக்கும். கே இல்லையா, ஃபோட்டோ போட வேண்டிய சூழ்நிலையாக வந்தால் போட வேண்டியதானே, அதுலேயும் அவன் அபிப்பிராயத்தை கலக்கிறா பாருங்க. அது மாதிரி நமஸ்காரம் பண்ணினாலும் நான் எழுத வேண்டியதானே, அதுலேயும் வால்மீகி தன் அபிப்பிராயத்தை கலந்தார். நிஷ்பபாத மகாத்யுதி அப்படி நெத்தியில் அடையாளம் மதக்குறி அவள் அப்படி சொல்கிறாள். விபூதி இது திருமணம் நான் சொல்கிறேன், மத சின்னங்கள் இருந்தால் போடப்படாதுன்னு எங்களுக்கு உத்தரவு. ஃபோட்டோவை அங்கேருந்து பிரபு காலமே வெளியில் வந்து கைகேயினுடைய அரண்மனைக்கு, கௌசல்யனுடைய அரண்மனைக்கு வந்து மாதுர் அந்தப்ப நேர கிருகிருன்னு மாது சமீபம் தீராத்வானாள்னே கைகேயி ரூம்லேருந்து வெளியில் வந்து அடுத்த காரியம் அம்மாவுடைய அரண்மனைக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணி கிளம்பிட்டானாம். இந்த தைரியம் ராமனை தவிர இன்னொருத்தட்ட பார்க்க முடியாது. நாள் பெரிய ராஜ்யம் இழந்திருக்கான், ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்ந்து மனசை சமாதானம் பண்ணிக்கணும்னு தோணாதா? நேரம் அம்மாவுடைய அரண்மனைக்கு வந்தானாம். ஏன்னா வேற யார் மூலமாவது அம்மாவுக்கு சமாதானம் போயிடுத்துனா அவள் ஹார்ட்டே நின்று போயிடும். அவள் பக்குவப்படுத்தி அழகாக மெதுவாக சொல்லணுமே, அதற்காகவே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து கௌசல்யை புலம்பி எடுத்துட்டாள். அவளை ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு பகவான் ரொம்ப திணறிட்டான். இதஞ்ச துக்கம் எதனர்த்த காணிமே பிரதா நிதானானி ச சய்யமாஷ்டை தபஸ்ய தப்தம் யதபத்ய காரணாதி சுனிஷ்பலம் பீஜம் விவோப்தமூஷரே இதந்த துக்கம் யதனர்த்த காணிமே விரதா நிதானானி ச சய்ய. என்னடா பேசினாள், துக்கத்திலையும் ஜாக்கிரதையாக பேசினாள். சாதாரணமாக துக்கம் வந்துன்னு வச்சுங்கோ, எல்லாரும் என்ன சொல்லுவோம், தானமே பொய், ஜவமே பொய், ஹோமே பொய், தெய்வமே பொய். கிட்டத்தட்ட கௌசல்யா அப்படி தான் சொல்லியிருக்காள். ஆனால் சொல்கிற போது சர்வ ஜாக்கிரதையாக சொல்லியிருக்காள். தானமே பொய், தவமே பொய், ஹோமே பொய்ன்னு ஆரம்பிக்கலை. ராமான் நாள் உலகத்தில் எத்தனையோ பேர் பகவான் ஆராதிச்சு க்ஷேமத்தோடு இருக்கிறத பார்க்குறேனே, தான தர்மங்கள் பண்ணி மங்களத்தோடு இருக்கிறத பார்க்குறேனே, ஜபஹோமங்கள் பண்ணி லாபங்களை அடையிறத பார்க்குறேனே. அப்படி இருக்கிற போதும் நாம் பண்ணின ஜபங்கள் பூஜைகள் ஹோமங்கள்லாம் பலனெல்லாம் போயிடுத்தேடா. இதந்து துக்கம் எதனர்த்தகானி மே தானானி விரதானி தானானி செய்யமாசி. நாம் பண்ணதெல்லாம் பலனெல்லாம் போயிடுத்தேடான் நாள். க்ஷேமா இருக்கணும் க்ஷேமா இருக்கணும்னு எத்தனை ரங்கநாதனுக்கு பூஜை பண்ணினேன், எத்தனை தானம் பண்ணினேன், எத்தனை தர்மம் பண்ணினேன், நாம் பண்ணின எல்லாம் பலனெல்லாம் போயிடுத்தேடா. இதந்து துக்கம் எதனர்த்த காலிமே விரதானி தானானி ச சய்யமாஷ்டை தபஸ்ய தப்தம் யதபத்ய காரணாதி சுனிஷ்வலம் பீஜமிவோப்தமூஷரே. பல பிரகாரமாய் கௌசல்யை பலமினாள். லட்சுமணன் வந்து ஷீரினான். சுவாமி லட்சுமணியை ஆஸ்வாசப்படுத்தி அம்மாவுக்கு தர்மம் சொல்லி அம்மாவை கௌசல்யை ஏற்றுக்க முடியாது பண்ணி ரொம்ப சிரமப்பட்டிருக்கான். கௌசல்யை ஏற்றுக்க முடியாது பண்ணுறதுக்கு அவள் என்ன சொன்னாள் தெரியுமா, கடைசியாக முடிக்கிற போது கூட ராமா நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன் தீர்மானமாக இருந்தால் நீ 14 வருஷம் வர்ற வரை நான் எப்படி இருப்பேன் தெரியுமான்னு நாள். நான் எப்படி இருப்பேன் தெரியுமா, சங்கீதங்கள் கேட்க மாட்டேன், பட்டு பீதாம்பர்கள் தெரிஞ்சுக்க மாட்டேன், பக்ஷிய போதனங்கள் அனுபவிக்க மாட்டேன், கண்ணும் கண்ணீருமா அழுதுன்னு இருப்பேன் நாள். சுவாமி என்ன சொன்னா தெரியுமா, அம்மான்னு நாள் நீ கண்ணும் கண்ணீருமா அழுதுன்னு இருந்துட்டா, பக்ஷிய போதனங்கள் சாப்பிடாமல் இருந்துட்டா, பட்டு பீதாம்பர்கள் தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டா, 14 வருஷம் கழிச்சு நான் வந்துடுவேன்னு அர்த்தமான்னு கேட்டாள். இது அசடுகள் சாதாரண கீழ்நிலையில் உள்ள அசடுகள் பேசுகிற பேச்சுன்னாமா, நீ இப்படி சொல்லலாமா? நான் 14 வருஷம் என் நோயினுடைய இல்லாமல் இருக்கணும், சத்ருபாதை இல்லாமல் இருக்கணும், க்ஷேமத்தோடு இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா நீ என்ன பண்ண தெரியுமான்னு, பட்டு பீதாம்பரங்கள் உடுத்திக்காமலோ பக்ஷிய போதனங்கள் சாப்பிடாமலோ இருந்தா பிரயோஜனம் இல்லையமா? நீ என்ன பண்ண தெரியுமா? அக்னி காரியேஷு சததா சுமனோபிஷ்ய தேவதா பூஜ்யாஸ்தே மத்கிருதே தேவி பிராமணா சைவ சூரதா. என்ன தெரியுமா, அக்னி காரியேஷு சததா, என் பேரு என் நாம நட்சத்திரம் சொல்லி அயோத்தியில் நிறையா ஜபஹோமங்கள் நடக்க முடியாம பண்ணணும். அக்னி காரியேஷு சததா
அதே மாதிரி சுமனோபிஷ்ட தேவதா நல்ல வாசனா புஷ்பங்கள் எடுத்துட்டு ரங்கநாதன் போன்ற பல தெய்வங்களை ஆராதிக்கணும். சுமனோபிஷ்ட தேவதா பூஜ்யாஸ்தே மத்கிருதே தேவி பிராமணாச்சைவ. நல்ல மகான்கள் பெரியவர்கள் கிடைக்கிற போதெல்லாம் எண்ணாம தானம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை அடையணும். பிராமணாச்சைவ சுபலதாக அனுஷ்டானம் உள்ள வேதாத்தியனம் பண்ணினே வேதாந்த பரிஜானம் உள்ள அந்த மாதிரி உள்ள பெரியவாள் கிடைக்கிறாளே அவளை கிடைக்கிற போதெல்லாம் பூஜை பண்ணணுமா? இந்த மாதிரி காரியங்களை நீ எனக்குன்னு பண்ணிட்டு இருந்தேன்னா 14 வருஷம் நோயினுடைய இல்லாமல் கவசம் மாதிரி காப்பாற்றி அழைச்சின்னு வரும். நீ பட்டு பீதாம்பரங்கள் உடுத்திக்காமலும் பாயசம் சாப்பிடாமலும் வந்துட்டா நான் திரும்பி வந்துடுவேன் அர்த்தமான நாள். என்ன அர்த்தத்தை சொல்லுவார் தெரியுமா வால்மீகி? குழந்தைகள் க்ஷேமமாக இருக்கணும், மங்களமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா புண்ணியத்தையும் அவசியம் தர்மத்தையும் இந்த குடும்பத்தை குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கணும். அதுதான் கவச்சம் மாதிரி ரட்சிக்கும். அதுதான் சொல்கிறார் வால்மீகி. குழந்தைகள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், சேஷத்தோடு இருக்கணும், நமக்கு அனுகூலமாக இருக்கணும், குடும்பத்தை அனுகூலமாக இருக்கணும்னு நினச்சா நிறையா குழந்தைகள் பேரில் நல்ல காரியங்கள் நடக்கணும், தர்மங்கள் நடக்கணும், சத்காரியங்கள் நடக்கணும், மகான்களுடைய அனுகிரகத்தை சேர்த்து வைக்கணும். அதுதான் பிரபு ராமன் சொன்னான். அது மாதிரி பண்ணேன்னா 14 வருஷம் நோயினுடைய இல்லாமல் நான் திரும்பி வருவேம்மா அப்படி சொல்லி அம்மாவுடைய அனுகிரகத்தை அடைஞ்சி நிறையா ஆசீர்வாதம் பண்ணியிருக்காள் கௌசல்லி. அப்படி மங்களாசீர்வாதங்களை வாங்கிட்டு மங்களாசாசத்தை வாங்கி சீதையுடைய அரண்மனைக்கு வந்து சீதையை ஆசுவாசப்படுத்தி அதுலேயும் இருக்கான் சுவாமி. கடைசியாக சீதையை அழைச்சின்னு போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் லட்சுமணன் பார்த்தான். சீதையை வர பாட்டில் பார்த்த உடனே தன்னை அழைச்சின்னு போவன்னே தோணலை லட்சுமணனுக்கு. அதனால் என்ன பண்ணான்னு லட்சுமணன் வரட்டுமான்னு கேட்கவே இல்லையா. லட்சுமணா பூர்வமாகத்தான் ராமனுக்கு 4 அடி முன்னாடி போயிட்டு ராமா நானும் வரதா வருவேன்னு கிளம்பிட்டு இருக்கானாம். லட்சுமணா பூர்வமாகதாக. சுவாமி கேட்டாள், ஏண்டா உங்கள் அம்மா என் அம்மா 2 பேரையும் யாரா பார்த்துப்பார்னாள். 2 பேரும் சரையூல வேணாலும் குதிக்கட்டும், எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, எனக்கு வேண்டியதுன்னா என்ன தெரியுமான்னாள். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்த எனக்கு நிற்கிறதுக்கு ஒரு சார்ந்து இடம் கொடுத்தா போகிறோம். ராமான்னாள், என்ன சகோதரன் அழைச்சிருப்ப வேண்டாம், அந்த மாதிரி முறையில் நீங்கள் அழைச்சிருப்ப வேண்டாம். ஏன் தெரியுமோ, ஒரே மாதிரி மதிப்புள்ளவாளை கூட அழைச்சின்னு போகிறதுல சில தர்ம சங்கடங்கள் ஏற்படும். நம்ம கிடைக்கிற மதிப்பு கிடைக்கணும், யாருக்கு பின்னாடிங்கிற விவாதங்கள் வராமல் பார்த்துக்கணும். சமமான மதிப்புள்ளவாளை கூட அழைச்சின்னு போகிறது சில சிரமங்களை உண்டு பண்ணும். அதனால் என்ன தம்பிங்கிற முறையில் அழைச்சின்னு போக வேண்டாம். உங்கள் கையில் இருக்கிற வில்லு பானங்கள் இதெல்லாம் தூக்கின்னு வரத்துக்கும் காய்கறிகள் பழங்கள் கொண்டு வரத்துக்கும் ஒரு சர்வண்டு தேவையோன்னோ. அகம் சர்வங்கரிஷ்யாமி ஜாகிரத சபதே. தூங்குற போதும் முயற்சின்னு இருக்கிற போதும் உங்களுக்கு கைங்கரியம் என்ற ஒரு வேலைக்காரன் ஆயிடுச்சுன்னு போங்கன்னா சில பேர் உண்டு. பெரிய கம்பெனி ஆஃபீஸராக இருப்பான். என்ன பண்ணுவான், ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ்போர்ட்டு தானும் பார்த்துக்காரையும் கிளம்பி ஆயிடுச்சுன்னு சர்வெண்ட் பாஸ்போர்ட்டும் மச்சின்ன கூட வச்சுன்னு போயிடுவான். அகம் சர்வங்கரிஷ்யாமி ஜாகிரத சபதே வச்சுன்னு போடுவான் வேலைக்காரன்ட்டு. எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று சொன்னான் அவன். அது சொன்னோன்னா சுவாமி வாசம் தான் என்னுடைய வந்துன்னு விட்டான். ராமான் நாள் நீங்கள் பட்டாபிடியை மன்னிக்கலைங்கிற அந்த ஆக்ரோஷத்தை என்னால் பொறுத்துக்க முடியல. உங்களை பட்டாபிடியை மன்னிக்க முடியாது, என்னால் பண்ண முடியலையே தவிர நான் சாந்தமாயிடலை. இன்னும் அந்த நெருப்பு மாதிரி இருந்துட்டு இருக்குது கோபம். ஒருவேளை நாளைக்கு பரதன் பட்டாபிஷேகத்துக்குன்னு அயோத்திக்குள்ளே வந்தால் எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவன் தலையை கிள்ளி சமுத்திரம் போட்டாலும் போட்டுருவேன். நான் வாசம் தான் போட்டாலும் போட்டுருவேன். என்னோட கிளம்பி விட்டான். நீ பெரிய கிரிமினல் கேஸை கொண்டு விட்டுட்டேன். நான் பண்ணாலும் பண்ணிவிடுவான். லட்சுமணன் மாதிரி உள்ள வந்தார். அப்படி சொன்னதுக்கப்புறம் பார்த்தா லட்சுமணனை கூப்பிட்டாள். 14 வருஷம் கழிச்சு இதெல்லாம் யாரா பார்த்து தானம் பண்ண போகிறோம், பார்த்து அனுபவிக்க போகிறோம், மகான்களுக்கெல்லாம் தானம் பண்ணிட்டு விடுவோம்னு தன் அரண்மனையில் இருந்த பற்றி பீதாம்பரங்கள் சகலத்தையும் தானம் பண்ணி திருஜடன்னு ஒரு பெரியவர், அவருக்கு ஆயிரக்கணக்கான கோக்களை தானம் பண்ணான்னு அற்புதமாக அந்த யாத்திராதான சரித்திரங்கள்லாம் சொல்லி முடித்தோம். சுவாமி மறுபடியும் தகப்பனார்கிட்ட வந்தாள். அப்பாகிட்ட வந்து மறுபடியும் சொல்லிக்கு வந்தாள். முன்னாடி அப்பாகிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆனாலும் அப்பாகிட்ட மறுபடியும் சொல்லிக்கு வந்தாளாம். ஏனாலே நாள் சீதையும் லட்சுமணியும் அழைச்சின்னு போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தசரதனை வந்து நமஸ்காரம் பண்ணி தசரதன் கண்ணும் கண்ணுமாய் எவ்வளோ கஞ்சி நான் ஒரு நாளாக தள்ளி போட்டேன்டா, இன்றைக்கி ஒரு நாளாக நான் பார்த்துட்டுருக்கேன். சுவாமி சொன்னால் நான் கிளம்பியாச்சு, இனிமேல் தடுக்கப்படாது, நமஸ்காரம் பண்ணுறேன், அனுகிரகம் பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கணும் சொல்லி தசரதனுடைய சரணத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கடைசியாக கிளம்புற போது தசரதனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாள் சுவாமி. தசரதனை பார்த்து ராமன் பேசின கடைசி வார்த்தை தான், கடைசி ஸ்லோகம் இது. அதுக்கப்புறம் தசரதனை பார்க்குறே ராமன்.
என்ன சொன்னான் நாள், அப்பா நாள் நீங்கள் பரம தார்மிகன், உங்களுக்கு தர்மத்தை நான் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமோ, எந்த வசிஷ்டாச்சாரியர்கிட்ட நான் தர்மசாஸ்திரம் வாசிச்சிருக்கேனோ அதே வசிஷ்டாச்சாரியர்கிட்ட தசரதனும் தர்மசாஸ்திரம் வாசிச்சிருக்கான். அதனால் உங்களுக்கு நான் தர்மத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் என்னுடைய அஜ்ஞானத்தால் ஒரு தர்மத்தை நடைமுறைப்படுத்திட்டு போகிறேன். நான் என்ன நாள் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் சொல்கிறதெல்லாம் எதற்காக தெரியுமான்னு நாள். ரொம்ப பேர் பிள்ளை வேணும்னா சொத்தை வாங்கிக்கிறதுல பிள்ளை வேணும்னு சொல்லியிருக்கான். இவன் பல காரியம் பண்ணி சொத்தை சேர்த்து வச்சுருக்கானே, அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு. சொத்தை வாங்கிக்கிறதுக்குன்னு பிள்ளையை சொல்லலை சாஸ்திரங்கள். சொத்தை யார்கிட்ட வேணால் கொடுக்கலாம், எந்த தர்மத்துக்கு வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். சர்வஸ்வ தட்சிணைனே விஷயம் சொல்லியிருக்கு. சில யாகங்கள் பண்ணி சம்பாதிச்ச சொத்தை முழுக்க பிராமணாளுக்கு தானம் பண்ணிட்டு போய்டுறது. சர்வஸ்வ தட்சிணைனே சில விஷயம். அதுக்கு அன்னி தேயில உள்ள திருமங்கல்யம் இடுப்பில் இருக்கிற 2 வஸ்திரம் தவிர மீதி எல்லாத்தையும் கொடுத்துடணும். அதனால் தானம் குழந்தைகளுக்கு தான் சொத்தம் அப்படி சொல்லி போடணும் அவசியம் இல்லை. பின்ன பிள்ளை வேணும் பிள்ளை வேணுங்கிறதெல்லாம் எதற்காக தெரியுமா, கடைசி காலத்திலே கைக்கு கையாய் காலுக்கு காலாய் சரீரத்துக்கு சரீரமாக இருந்து கைங்கறி மண்வன் நம்ம தாங்குவன் அப்படிங்கிறதா தான் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு எல்லாரும் சொல்கிறாள். சுவாமி சொல்கிறாங்க தசரனை பார்த்து, அது மாதிரி தான் பிள்ளை, அதுக்காக தான் பிள்ளை வேணுங்கிறாள் எங்கள் அம்மா. அது மாதிரி நான் எங்கள் அம்மா எந்த காலத்தில் துக்கம் வருதோ அப்போ கூட இருந்து ஆஸ்வாதப்படுத்துறது தான் பிள்ளை வேணும். நான் எங்கள் அம்மாவே பிரபன்னாம் சோக சாகரம், சோகமாயிர சமுத்திரத்தில் தள்ளிட்டு போயிருக்கேன். அவளுக்கு யார் ஒரு டம்ளர் ஜலம் கொடுக்க போகிறாள், யார் அவளை ஆஸ்வாசப்படுத்த போகிறாள், யார் தன் பக்கத்தில் அவளை வச்சுட்டு சமாதானப்படுத்த போகிறாள், ஒன்றுமே தெரியாமல் சமுத்திரத்தை தள்ளுற மாதிரி தள்ளிட்டு போகிறேன். அவளுக்கு யார் கைங்கறி பண்ண போகிறாள் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. எங்கள் அம்மாவை கண்கலங்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். இயம் தார்மிக கௌசல்யா மம மாதா யசஸ்வினி விருத்தா சாக்ஷுத்ரசீலா சே நச்சத்வாம் தேவகர்ஹதே. அக்ஷுத்ரசீலான்னு அந்த அல்பத்தலம் கீழ்த்தலமான குணமே கிடையாது அவள்கிட்ட. எங்க அம்மா அது மாதிரி உள்ளவள். அதிருஷ்ட பூர்வ பேசுறான். இது மாதிரி துக்கம் அனுபவிச்சதே கிடையாது அவள். அப்பேற்பட்ட துக்கத்தை அவளை விட்டுட்டு போறேன். அவள் பரம உத்தமி. அவள் எவ்வளவு உத்தமி அப்படிங்கிறத ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். எங்க அம்மா எத்தனை உயர்ந்த குணமுள்ளவள் அப்படிங்கிறதுக்கு நான் ஒன்று சுட்டி காட்டினா போறோம். எதை தெரியுமா, நச்சத்வாம் தேவகர்ஹதே. அயோத்தியில் இருக்கிற அவ்வளோ பேரும் தசரதனை வைக்கிறாள், மண்ணை வாரி எரிஞ்சு வைக்கிறாள், சக்கரவர்த்தியை வைக்கிறோமேனு தயக்கம் இல்லாமல் வைக்கிறாள், அவ்வளோ பேரும் வைக்கிறாள். கௌசல்ய வாக்கால எங்க அம்மா வாக்கால ஏதாவது ஒரு குறையாவது உங்களுக்கு சொன்னாலான்னு கேட்டான், சொல்லியிருக்காளான்னு கேட்டான். ஏதாவது ஒன்று சொல்லணுமே, என் பிள்ளை அனுப்பிச்சேலே, என் வயிறு எரியிறதே, என் பிள்ளை இப்படி அனுப்புறேளே, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாமா? இன்னி வரையும் ஒரு வார்த்தை சொல்லலையே. அதுலேருந்தே அவளை எத்தனை உத்தமையும் தெரியறது இல்லையா? இல்லை, இன்னொரு ஸ்திரீலா இருந்தால் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருப்பாள். இயம் தார்மிக கௌசல்யா மம மாத. எத்தனை உயர்ந்த குணம் உள்ளவள். ஒரு வார்த்தை கூட உங்களை தப்பா சொல்லலை பத்தியா? அதுலேருந்தே அவள் எத்தனை உயர்ந்த குணம் உள்ளவள்னு தெரிய சொல்லணும். அவளை சமுத்திரத்தை சொல்கிற மாதிரி துக்கத்தை தள்ளிட்டு போறேன். அவளை கண்கலங்காமல் பார்த்துக்கணும். தசரதை பார்த்து ராமன் சொன்ன கடைசி வார்த்தை தான், விருத்தாச்ச அக்ஷத்ரசீலாச்ச ந சத்வான் தேவ கர்ஹதே. சொல்லிட்டும் ராமன் கிளம்ப போகிறதுனால அந்த அரண்மனைக்கு மீதி பேர்கள் கௌசல்யா சுமித்ரி சேர்ந்துட்டாள் கை அந்த அரண்மனைக்கு. அதனால் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணினா எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணுவேன். அதனால் கௌசல்யா போய் நமஸ்காரம் பண்ணினாள் 3 பேரும். கௌசல்யா என்ன பண்ணாலும் சீதையை கிட்ட கூப்பிட்டாள். அனாச்சரந்தீம் கிருபணம். வால்மீகி தனியாகவும் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாள். அல்பத்தனமே தெரியாதவள். அனாச்சரந்தீம் கிருபணம் மூர்த்னுபாக்ராய மைதிலீம். சீதையை உச்சி வந்து பார்த்து கௌசல்யா ஆசீர்வாதம் பண்ணாளாம். அம்மா நாள் என் ராமனோட நீ கிளம்புறது ரொம்ப சந்தோஷம். நீ எப்படி ராமனை வச்சுக்கணும் தெரியுமா? சத்வயா நாவமந்தவ்யா. ஸ்திரீகள் சுவாதீனத்தால் சில போது ஊடல் சொல்வாள். அப்படி குத்தி காட்டுற மாதிரி, பரிகாசம் பண்ணுற மாதிரி, குறை சொல்கிற மாதிரி, அப்படி சில போது ஸ்திரீகள் தன் புருஷனை பேசுறது. ஆமாம், பெருசாக செஞ்சு கீழ்ச்சியால் பாருங்க அப்படின்னு சுவாதீனத்தால் பிரியத்தால் சொல்கிற குத்தச்சாட்டுறது. அது மாதிரி சொல்கிறது உண்டு. என் பிள்ளையே, நீ அது மாதிரி கூட குத்தஞ்சாட்டப்படாதீ.
ஏதாவது பேச்சுக்கு நடுப்புறேன், ஆமாம் பெருசாக ராஜ்யம் செங்கோல் செலுத்தினார் பாருங்கோ அப்படின்னு கேட்டுட்டேன்னா என் பிள்ளை இடிஞ்சு போயிடுவான். சத்வயா நவமந்தவியா, சுவாதீனமான முறையில் கூட அவனை குத்தத்தில் விடாது. என் பிள்ளை கேட்டான்னா இடிஞ்சு போயிடுவாண்டி. குழந்தை காட்டில் இருக்கிற போதும் தன்னை பிரிஞ்சு இருக்கிற போதும் அவன் மனசில் தாபம் ஏற்படப்படாதுன்னு நினைக்கிற எண்ணம் மாதாவுடைய எண்ணம் இல்லையா? ராமனுக்கு தெரியாதா சீதையை பற்றி அப்படி பேசினாலும் பொறுத்துக்க மாட்டானா? ஆனால் அந்த முறையில் கூட தாபம் ஏற்படப்படாது ராமனுக்கு அப்படின்னு நினைக்கிறதா அம்மாவுடைய சித்தம். செய்தி சொன்னவன் அம்மா நாள் நதநாதந்திரி வாத்தியதே வீணா. ஸ்திரீகளுக்கு பர்த்தாவுக்கு மேலே பிரியமிக்க வேண்டிய ஒரு உறவு உண்டாமா? நான் நிறையா தெரிஞ்சுட்டுருக்கேன்னு கவலைப்படாதீங்க. அப்படி சொல்லி அழகாத கௌசல்யுடைய ஆசீர்வாதத்தடையே 3 பேருமா சுமித்திரையை போய் நமஸ்காரம் பண்ணினாள். லட்சுமணுக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. ஏன்னா அம்மா நமஸ்காரம் பண்ணுறதா பண்ணாமல் கிளம்புறதான்னு புரியல அவனுக்கு. அம்மாவை நமஸ்காரம் பண்ணினான்னு வச்சுங்கோ, கௌசல்யி 2 மணி நேரம் ராமனை நீ காட்டுக்கு போகப்படாதுன்னு தகராறு பண்ணியிருக்காள். அது மாதிரி சுமித்திரியும் நீ காட்டு போகப்படாதா லட்சுமணான்னு தடுத்துட்டாள்லாம், அம்மா தடுத்தாள்லாம் நீ வரப்படாதுன்னு விடுவாள் சுவாமி. சரி சொல்லிக்காம விடுவோமோன்னா அம்மாட்ட ஆசீர்வாதம் வேண்டான்னு கேட்பாள். அதனால் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ராமனும் சீதையை நமஸ்காரம் பண்ணுற போதும் ஏதோ மரியாதைக்கு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி அப்படி நடிப்பார். அப்படி ஒரு நமஸ்காரம் பண்ணாராம். சில பேர் இப்படி உண்டு, யாராவது வந்தாலும் வச்சுக்கோ எழுந்திருக்கிற மாதிரி இப்படி எழுந்துன்னு படாலும் உட்காந்துருவான். அது எழுந்திருக்கிறதே சேராது, உட்கார சேராது. அது மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி முறையில் ஒரு நமஸ்காரம் பண்ணி வச்சார் லட்சுமணன். அந்த நமஸ்காரம் பண்ண லட்சுமணன் கிட்டக்க கூப்பிட்டாள் சுமித்திரை. லட்சுமணான்னாள் 60,000 வருஷம் கௌசல்யி ரங்கநாதரை பூஜை பண்ணுவல்டா. பூஜை பண்ணுற போதெல்லாம் என்ன வேண்டுவல் தெரியுமா? இந்த குடும்பத்தையும் தேசத்தையும் ரட்சிக்கிறதுக்கு ஒரு பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிரார்த்திப்பள். நானும் பக்கத்தில் இருந்து அதே ரங்கநாதனை ஆராதிப்பிச்சு எனக்கும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் கேட்பேன். ஆனால் என்ன சொல்லி கேட்பேன் தெரியுமா? கௌசல்யக்கு பிறக்க போகிற குழந்தை 14 வருஷம் பிதிரு வாக்கியம்னு காட்டுக்கு போகிறான். அப்போ கூட போய் வேஷ்டி துவச்சு போட்டு கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுன்னு அதற்காகவே கேட்டு பெற்ற பிள்ளைடானி கிளம்பு ராமனோட நாளாம் அப்படி சொன்னாள் சுவாமி. அதுக்காகவே பெற்று விட்ட பிள்ளைடா. சிருஷ்டஸ்தம் வனவாச வனவாசாயைவ சிருஷ்டா சிருஷ்டஸ்தம் வனவாசாயே. கிளம்புடா ராமனோட நாள். ராமர் லட்சுமணான் நாள் போகிற இடத்துல எப்படி இருக்கணும் தெரியுமா? ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்வஜம் அயோத்தியா. தனிஸ்லோகியில் மட்டும் 13 அர்த்தம் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்லோகத்துக்கு. தனிஸ்லோகி வியாக்கியானத்தில் ராமம் தசரதம் ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் வித்திங்கிற ஒரு பதம் வந்திருக்கு. வித்திங்கிற பதமே ஒரு ரகசியமான அர்த்தத்தை வெளியில் கொண்டு வர்ற போதும் உபயோகப்படுத்துவாள் சம்ஸ்கிருதத்தில். அந்த பதத்தை உபயோகப்படுத்திருக்கிறதுனால இந்த ஸ்லோகத்தை எவ்வளோ தூரம் முடியுமோ குறைஞ்சி அர்த்தம் பண்ணியிருக்காள் வியாக்கியாதாக்கள். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்வஜம் அயோத்தியா மடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். ராமன் தசரதம் வித்தி போகிற இடத்துல எப்படி இருக்கணும் தெரியுமா? ராமனை உங்கள் அப்பா தசரதனா நினச்சிக்கணும், சீதையை உங்கள் அம்மாவா நினச்சிக்கணும். ராமன் இருக்கிற இடத்த அயோத்தியா நினச்சிக்கணும். ராமன் இருக்கிற இடம் அயோத்திங்கிற பாருங்க. இது சுமித்திரை சொன்ன சொல். அது மாதிரி இருந்துன்னு கைங்கரியம் விட்டுட்டேன்னா இது அயோத்தியை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு தாபமே இருக்காது ராவனுக்கு நாள். இது முதல்ல சொல்லப்பட்டது சாதாரண அர்த்தம். ராமம் தசரதம் வித்தி நாள். ராமன் தசரதன் மாதிரிடா, தசரதன் மாதிரி ஆயிட போகிறான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. தசரதன் மாதிரி ஆயிட போகிறான்னா என்ன அர்த்தம்? தசரதன் எப்படி ஸ்திரீக்கு அடிமையாக இருந்து ஒரு காரியம் பண்ணி இது அயோத்தியில் ஒரு குழப்பம் வந்ததோ, இது மாதிரி ராமனும் ஸ்திரீக்கு அடிமையாக இருந்து ஒரு காரியம் பண்ணி ஒரு குழப்பம் வரப்போகிறது. மாரீச்சன் மானா வந்தபோது ஸ்திரீனுடைய வாக்கியத்தை கேட்டுன்னு கிளம்ப போகிறான். ராமனும் தசரதன் மாதிரி ஆயிட போகிறான்டா. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்வஜம். சீதையும் என்ன மாதிரி தெரிஞ்சுக்கோனாலும் என்ன மாதிரின்னா என்ன, நான் எப்படி இப்போ ராமனோட போடான்னு உன்னை விரட்டுறேனோ அது மாதிரி ராமனை போய் பார்த்துருவாடான்னு சீதையை உன்னை விரட்ட போகிறாள். மாம் வித்தி ஜனகாத்வஜம் அயோத்தியா மடமையும் வித்தி. ராமன் இருக்கிற இடம் இருக்கே அது அயோத்தி மாதிரின்னு தெரிஞ்சுக்கோன்னாள். அயோத்தி மாதிரின்னா என்ன அர்த்தம்னாள்? அயோத்தி நேற்றுக்கு நம்ம நகரம் நினச்சிட்டு சாஸ்வதம் நினச்சிட்டு இருக்கிற போது அதை விட்டுட்டு கிளம்பலையா?
அது மாதிரி பஞ்சவடி தீரத்தில் போட்டிருக்கிற குடிசை சாஸ்வதமானது நினச்சிட்டு இருக்கிற போது மரமே கண்டையா மட்டையே கண்டையான்னு கிளம்ப முடியாது ஒரு காலம் வரப்போகிறது. அயோத்தியா மடவீம் வித்தி கச்ச இந்த சர்வத்திர சாவதானோபவா. இந்த இடத்துலலாம் மனசில் பறிகொடுத்துறாதே நாள். ராமம் தசரதம் வித்தி, ராமன் தசரதன் தெரிஞ்சுக்கோனாலாம். தசன்னா பட்சிக்கு பேர், ரதன்னா தேருக்கு பேர். ராமன் பட்சியை தேரில் உள்ளவர் நாள். அதாவது பட்சியை தேரில் உள்ளவர்னா கருடத்வஜனான பிரபு ஸ்ரீனிவாசன். யாரோ மனுஷனுக்கு கைங்கரியம் பண்ணுற நினைக்காதே, பகவானுக்கு பண்ணுற கைங்கரியன்டான் நாள். மாம் வித்தி ஜனகாத்மதாம், ஜனகாத்மதா சீதையை மாம் வித்தி நாள். மான்னா மகாலட்சுமிக்கு பேர். அவள் மகாலட்சுமிடா, அவளுக்கு பண்ணுற கைங்கரியமாக நினச்சி சீதைக்கு பண்ணோம் நாள். அயோத்தியா மடமீம் வித்தி, அயோத்தியா காடை அயோத்தியா நினச்சிக்கோ நாள். அயோத்தினா தேவானாம் பூரயோத்தியா, வைகுண்டத்துக்கு அயோத்தின்னு பேர் சொல்லியிருக்க வேதம். பகவான் இருக்கிற இடமே வைகுண்டண்டா. அதனால் இது ரங்கநாதனுக்கு பண்ணுற கைங்கரியம் தான் கிளம்புன்னு ஆகலாம். அப்படியாடா ஆசீர்வாதத்தை வேண்டான்னு சரித்தம் சொல்லி கைகேயை வந்து நமஸ்காரம் பண்ணேன். அவள் 3 செட்டு கடா வச்சிருந்தாள், மரவரி அதெல்லாம் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தாள். சுவாமி உடனே மரவரியை கட்டிண்டு எடுத்தினாள், 1 லட்சம் எடுத்தினாள், சீதை எடுத்தினாள். அந்த மரவரியை எடுத்துன உடனே அதுலேருந்து கோபத்தை அடைஞ்சி வசிஷ்டர் சுமந்திரலாம் சீர ஆரம்பித்தாள் கைகேயை. சுவாமி பார்த்தான், இந்த குழப்பங்கள் விலகணும்னா எவ்வளோ சீக்கிரம் நாம் இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லி சுமந்திரனை கொண்டு வர சொல்லி தேரை போட்ட சொல்லி தசரதன் போகாதேன்னு அலைனான். சுவாமி சொன்னால் கிளம்பிடான் நாள். வந்து சூழ்நிலையை சொன்னால் தசரதன் புரிஞ்சுப்பண்டா, புரிஞ்சிக்காதவன்லே கிளம்பு. ஏன் தெரியுமா, எவ்வளோ நாள் நின்று இருந்தாலும் அவன் கிளம்பாதே அலறிட்டு தான் இருக்க போகிறான். கிளம்பினா ஒரு அரை மணி அலறிட்டு அப்புறம் ஒரு டம்ளர் பாலாக சாப்பிடணும், கிளம்பிடான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி அது அயோத்தியா தினங்கள்லாம் கூட அழுதுண்டே வந்தாலாம். ராமா போகாதே கிளம்பாதேன்னுட்டும் அவளை இறங்கி தேர்லேருந்து இறங்கி ஆஸ்வாதப்படுத்தி கடைசியாக தபசா நதி கரைக்கு வந்தாள். சுவாமி கங்கை வரை போகிறதா உத்தேசம். ஆனால் இறங்கி ஜனங்களை ஆஸ்வாதப்படுத்திகிட்டே போனதுனால தமசா நதி கரை வரை தான் போச்சு. அன்றைய ராத்திரி அங்கே எல்லாரும் தங்கினாள் தமசா நதி கரையில். அப்படிங்கிற சரித்திரத்தை குஷலவாள் ராமனுடைய சனையில் கானம் பண்ணதோடு இப்படி நிறுத்திக்கிறோம். இன்றைக்கி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோமே, அந்த ஸ்தலத்தில் ராத்திரி எல்லாரும் சயனிச்சின்றாள். அயோத்தியாவாசிகள் அவ்வளோ பேரும் போனாளே, அவ்வளோ பேரும் அங்கே தான் படுத்தினாள். ராமன் லட்சுமணன் சீதை எல்லாரும் அங்கே தங்கினாள். சுமந்திரன் உட்பட